ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இவங்க காமெடி தாங்க முடியல. எப்ப புள்ளுக்குட்டி பெத்தவனே உன் பொண்ணு ஏதோ கேக்குறா கேளுங்க. சும்மா டிவியை பார்த்துட்டு கேக்க பெக்க நிக்கிட்டு ஆளுங்கத்தால் வேற வேலை இருந்தா தானே அவ என்னன்னு பாருங்க. என்னமா வேணும்? பள்ளிக்கூடத்துக்கு போகலையோ? நான் போகல. கேட்டீங்களா? கொஞ்சம் இரு பேபி, அவசரப்படாம. தேனுமா, ஏன்டாமா பள்ளிக்கூடத்துக்கு போகல? நீ தானே சொன்ன அப்பா அம்மா கூடயே இருந்து நான் படிச்சுக்கிறேன்ப்பா, ஹாஸ்டல் எல்லாம் வேணான்னு சொல்லி ஆசையா பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தனா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுல வந்து நிக்கிற. என்னமாச்சு? என்ன வேணும்? ஆமாப்பா, நான் தான் சொன்னேன் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா நோட்ஸ் பென்னு இதெல்லாம் எதுவும் வேணாவா? அப்படியே கையை வீசிக்கிட்டு நான் போயிட்டுமா? சொல்லுங்க பாப்போம். எனக்கு அதெல்லாம் வேணும், அதெல்லாம் வாங்கி தந்தாதான் நான் போவேன். முதல் நாள் போனாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நான் போவேன். நீங்க வாங்க, நம்ம கடைக்கு போவோம், போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வருவோம். வாங்கப்பா. கேட்டீங்களா? உங்க பொண்ணு பேசுறத கேட்டீங்களா? எப்ப மகராசா அதுக்கு தான் சொன்னது, வாங்க கையோட நோட் புக் அது என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடத்துல தள்ளி விட்டு வருவான். இதுக்கும் உங்க அப்பத்தா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இவ புத்தி அப்படியே உங்க அப்பத்தாலாட்டமே இருக்குது. என்னதான் செய்யணுமோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவ ஹாஸ்டல்ல இருந்தாலும் கவலையா இருக்கு, வீட்டுல இருந்தாலும் கவலையா இருக்கு. என்னதான் செய்யணுமோ ஒன்னும் புரியல. புடிச்சன்னா அட்டம் அப்படியே அப்பத்தாலாட்டமே. ஏமா அப்பத்தால ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? நோட்டு புக்கு தானே வாங்கி தர சொன்னேன், இதுக்கும் அப்பத்தால தான் இழுக்கணுமா? சொல்லு பாப்போம், வாங்கி தரீங்களா இல்லையா? பாத்தீங்களா உங்க அப்பத்தால பத்தி ஒரு விஷயம் பேசுறதுக்கு இல்ல, அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரா. பாத்தீங்களா இப்ப தெரியுதானே ஏன் சொன்னேன்னு சொல்லி. அதான் ஏமாடி தேனு, பள்ளிக்கூடத்துக்கு போகல? அப்பத்தா போகணும் அப்பத்தா, நோட்டு புக்கு இல்ல அதான் இன்னைக்கு போகல. வாங்கி கொடுக்க சொல்லி அம்மா கிட்ட சொன்ன ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, வேணும்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. ஏண்டி புள்ளிய கூட்டிட்டு போய் நோட் புக் வாங்கி கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இன்னைக்கு எப்படியும் அவனுக்கு லீவு தானே, கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அவ கேட்கற அளவுக்கு வச்சுப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் கேட்டா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் அறிவு இருந்தா தானே. ஆமா அப்பதா, அறிவில்ல தான் என்ன செய்யறது? அறிவு இருந்ததா உன்னை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்திருப்பனா? பேபி வாய மூடு. என்ன பேசணும் ஏது பேசணும் இல்லாம காமெடின்னு சொல்லிக்கிட்டு நீ பேசி விட்டுற. அது எவ்வளவு பேர் வினையாகுது தெரியுமா? பேசாம இரு. ஏங்க அப்படி என்னங்க சொல்லிட்டு உண்மையா தானே சொன்னேன். உங்க அப்பத்தாளுக்கு பாத்தீங்களா காலங்காத்தால் வாய் எவ்வளவு வரைக்கும் நீளுதுன்னு சொல்லி அவங்கள எதுவும் கேட்டுடாதீங்க. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இந்த வீட்டுல. அவங்க 1000 சொல்லட்டும் பேபி, அவங்க எங்க அப்பா தான் மரியாதை கொடுத்து பேசு. அந்த புத்தி அவளுக்கு இருந்தா அவ ஏன் இங்க கிடக்கா? சொல்லு பாப்போம். எமடி தேனு, நான் கடைக்கு தான் போறேன், என்ன நோட் புக் வேணும்னு சொல்லு, இல்ல என் கூட வரியா? போய் வாங்கிட்டு வருவோம். எப்பா ஒரு வேலை மிச்சம். அப்பதான் நீ கடைக்கு தான் போறியா? சரி அப்பதான், நான் சொன்னா உனக்கு புரியாது, நானே வந்து சொல்றேன், அப்பதான் சரியா இருக்கும். போலாமா? இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என் புள்ள. கடைக்கு போனா அங்க என்னென்ன வேணும்னு சொல்லு, எல்லாம் அள்ளி போட்டு கட்டின்னு வந்துடலாம். சரியா? நடுப்போவோம். அப்பதான் பணம் வேணாவா? கடைக்கு போறேன். பணமா? அது எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி கடைக்கிட்டே கொடு, என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வேலையை பாரு. எழுவிக்கு குசும்ப பாத்தீங்களா எப்படி சொல்லிட்டு போகுதுன்னு. வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு. சும்மா இரு பேபி, போறவங்க திரும்பி வர போறாங்க. ஐயோ வந்தா வரட்டுங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்பத்தாளுக்கு? ஐயோ சரி சரி, முகத்தை ஒரு படியா வைக்காம தோசை வேணுமா இட்லி வேணுமா சொல்லுங்க. நீ என்ன சாப்பிட போற? எப்பா நான் ஏதோ ஒண்ணு சாப்பிட்றேன். உங்களுக்கு என்ன வேணும்? தோசையா இட்லியா? இட்லி. எனக்கு இட்லி வேணாம், எனக்கு தோசை தான் வேணும். தோசையை செய்யணும், சாப்பிடுங்க. இதைத்தானே நானும் கேட்டேன், தோசையா இட்லியான்னு சொல்லி. சரி சரி, தோசையே போடு, திங்கல. வேற என்ன செய்ய சொல்ற? சரி வாங்க. எதுக்கு? ஏங்க தோசை வேணும்னு சொன்னீங்களே, அதான் வாங்க. ஏமா நீ செய்ய போற, நான் திங்க போறேன். அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? செஞ்சு முடிச்சதுமே என்ன கூப்பிடு, நான் வந்து சாப்பிடுறேன். அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கேன்? நல்லா சொல்றீங்களே. தோசை சுட போறேன், வந்து ஹெல்ப் பண்ண தானே நான் தோசை சுடுறதுக்கு. வாங்க கையோடு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. தோசை சுட்டு சுட்டு போடுவோனா நீங்க அள்ளி அள்ளி தின்னுவீங்களா கணக்கு பார்க்காம? சரியா? வாங்கப்பா வாங்க. ஏமா தோசை சுடுறதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு? தோசை கல்லி எடுத்து அடுப்புல வைக்கணுமா? சொல்லு, மாவு ஊத்தி நீ செஞ்சு தருவ, அப்படித்தானே? கரெக்ட், அதே தான். வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. தோசைக்கே இந்த பாடுங்க, அப்போ இட்லி சொல்லியிருந்தா அதுக்கு என்ன பண்ணிருப்ப? நோ ப்ராப்ளம். இட்லி சட்டியில எல்லாத்தையும் அள்ளி ஊத்துவீங்களா? நான் எடுத்து அடுப்பு மேல வைப்பேனா? ஆனதுமே 2 பேர் சேர்ந்து சாப்பிடுவோமா? அவ்வளவுதான், வேற என்ன? ஐயோ ஐயோ, நடு போவோம், நடு. காதல் மன்னன் வா வா வா. என்ன எங்க வீட்டுக்கெல்லாம் வழி தெரிஞ்சிட்டு இருக்கு? என்ன இவ்வளவு தூரம்? வா கதிரு. அதான் வந்தாச்சு இல்ல, ஆளுக்கு மாத்தி மாத்தி கூப்பிடுறீங்க. இல்ல திடீர்னு வந்தவொடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கா, வேற ஒண்ணும் இல்ல. என்னப்பா காதல் மண்ணா, உன் லவ் எது வரைக்கும் போயிருக்கு? உன் லவ்வருக்கு என்கேஜ்மெண்டாமே? அம்மாவா சொல்லவே இல்ல.
ஆமா, என்ன செய்யலாம் அதுக்கு? உனக்கு எப்படில தெரியும்? அவ தான் சொன்னா. ஏங்க பாத்தீங்களாங்க, அவ நமக்கெல்லாம் சொல்லாம அவளுடைய லவ்வருக்கு மட்டும் என்கேஜ்மெண்ட் பத்தி சொல்லியிருக்கா. பாத்தீங்களா? அதானே. ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுல உன் லவ். ஆமா, செல்வி உங்ககிட்ட பேசாம தானே இருந்தா, ஏதோ சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்ப எப்படி அவளுக்கு என்கேஜ்மெண்ட்னு உனக்கு தெரியும்? சொல்லு பாப்போம். சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்கெல்லாம் சமாதானம் ஆயாச்சு. அப்படியே எப்பல நடந்துச்சு? நேத்து தான். அதுவும் நேர்ல பார்த்து பேசணும், டூயட் எல்லாம் பாடணும். என்ன நினைக்கிறீங்க எங்களை பத்தி? சொல்லுங்க பாப்போம். எல்லாம் சமாதானம் ஆயாச்சு. இப்ப எதுக்கு வந்தோம் தெரியுமா? எதுக்கு வந்த? அவளுடைய என்கேஜ்மெண்ட் நடக்காம எப்படி நிறுத்தணும், எப்படி தடுக்கணும், அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி வந்தேன். ஏய் அப்பா, இப்பதான் எங்க வீட்ல இருக்கிறது ஒண்ணு வெளியே போயிருக்கு. அது வரதுக்குள்ள என்ன விஷயம் பேசிட்டு கிளம்பிடு. நீ சொல்றதெல்லாம் அந்த அம்மா மட்டும் கேட்டுச்சு, வீட்டை ரெண்டாக்கிடும். அவ்வளவுதான் பாத்துக்க. அப்பத்தா வரதுக்குள்ள என்ன ஏதுன்னு பேசு. என்ன நீ என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்ற? அவ்வளவு தைரியம் வந்துடுச்சு உனக்கு? யாரா உனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றது? யார் பண்ணணும் சப்போர்ட்? இல்ல யார் பண்ணணும்னு கேக்குறேன். யார் பண்ணா என்ன? என் லவ்வர் என் கூட சேரணும். அதுக்கு என்ன வழி? அதை சொல்லுங்க. கதிர், நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடு கதிர். ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம், அனாவசியமா வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. இப்பயே சொல்றேன் பாத்துக்க, எது ஒண்ணு யோசிச்சு முடிவு எடு. அண்ணே, நான் எல்லாம் யோசிக்க மாட்டேன். யோசிச்சுட்டேன், செய்யாம விட மாட்டேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா இல்லையா? அதை சொல்லுங்க. செல்விக்கு முழுக்க முழுக்க இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவ என்ன கட்டணும் தான் ஒத்த கால நிக்கா. என்ன சொல்றீங்க? ஹெல்ப் பண்றீங்களா இல்லையா? நீ சொல்லும் போது நாங்க கேட்கும் போது நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும் தெரியல. 2 குடும்பம் பாத்துக்க. தப்பு. நீங்க சொல்றது தப்பு. 2 குடும்பம் இல்ல. செல்வி என்ன கல்யாணம் கட்டினா எங்களது ஒரு குடும்பம், 3 குடும்பம். ஐயோ எப்பா, காமெடியே சிரிப்பு தான் வரமாட்டேங்குது. சும்மா இருல. ரணகாலத்துல இந்த கிளுகிளுப்பு கேக்குது. நீங்க 2 பேரும் சிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் காமெடி பண்ணல. உண்மையிலே சொல்றேன். எங்க 2 பேருக்கு சண்டை எல்லாம் எதுவும் கிடையாது. 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம். போதுமா? அப்படியா? அப்படியே தான். சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? அதான் சொன்னனே, நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணலாம்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்தேன். இல்ல என்னல சொல்ற? உண்மையா தான் சொல்றியா? ஏதோ காமெடி பண்றேன்ட்டு சிரிச்சுக்கலாம் காட்டின்னு இருந்தா உண்மையிலேயே நிச்சயதார்த்தம் நிறுத்த போறியா? வேணாலே. என் வாழ்க்கை உங்களுக்கு காமெடியா தெரியுதா? ஆமா கதிர், கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. இனி யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான். ஹெல்ப் பண்ண போறீங்களா இல்லையா? ஆமா, இவர் பெரிய அர்ஜுனன் நினைப்பு ஆக்ஷன்ல தான் காட்டுவாரு. சும்மா இருல நீ வேற. சரி சரி, வந்து எவ்வளவு நேரம் ஆயிட்டு? போய் டீ காஃபி ஏதாச்சும் கொண்டு வாங்க. வந்த அவசரத்துல சாப்பிடவும் இல்லை, டீ காஃபி குடிக்கவும் இல்லை. போய் ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்க. டீ எல்லாம் போட தெரியும்ல? நான் இல்லம்மா, அவன் தான் சொன்னான். அவனை பார்த்து போறேன். பேபி அக்கா, உங்களை பார்த்து தான் கேட்டேன். டீ காஃபி எல்லாம் நல்லா போடுவீங்க இல்லையா? போங்க, குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டுட்டு வாங்க. போங்க. தேவலை எனக்கு. எங்கோ போற மாதிரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு சொல்லிட்டு எங்கந்தோ வந்து நிக்கிற இல்லையா? எனக்கு தேவைதான். வரேன். காஃபி தானே போட்டுக்கிட்டு வரேன். பேபி, எனக்கும். ம் என்னல, என்ன பிளான் வச்சிருக்கேன்? போறங்க. பேபி அக்காவும் வந்துட்டேன், சொல்றேன். எதுக்கு அவசரப்படுறீங்க? அதுவும் சரிதான். அப்பத்தா ஆட்டோல போலாமா? ஏன் தேனு, கால் வலிக்குதா? வீட்டாண்ட இருந்து 4 அடி எடுத்து வைக்கல, அதுக்குள்ள கால் வலிக்குதா? சொல்லு. வாமா, நடந்து நடந்து போவோம். இல்ல பாட்டி, கடை வரைக்கும் நடக்க முடியாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவோம். அங்கிருந்து பஸ்ல போயிடுவோம். ஃப்ரீ பஸ் தானே? சரியா? சரி அப்பத்தா. ஐ செல்வி அக்கா, அக்கா நல்லா இருக்கீங்களா? தேனு குட்டி, எப்படிமா இருக்கிற? பள்ளிக்கூடம் எல்லாம் சேர்ந்தாச்சா? என்ன ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க? அப்பத்தா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? அம்மா கிட்ட நீங்க பூ கேட்டீங்களா? அதான் அம்மா கொடுத்து விட்டாங்க. இந்தாங்க அப்பத்தா. ஆமாம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தியா? பூஜை பண்ணணும், கோயிலுக்கு போவோம், பூ தேவைப்படுது. எப்பவுமே நான் வீட்டாண்ட வந்து வாங்கிக்குவேன். இன்னைக்கு வர முடியல, அதான் உங்ககிட்ட கொடுத்து அமிச்சிட்டா போல. சரி சரி. தூரமா போறீங்களா அப்பத்தா? செல்வி அக்கா, நான் பள்ளிக்கூடத்துல எல்லாம் சேர்ந்தாச்சு. எனக்கு நோட் புக் எல்லாம் வாங்குறதுக்கு தான் நானும் அப்பத்தாலும் போயிட்டு இருக்கோம். தேனு குட்டி, அப்பத்தா பாவம் இல்லையா? அம்மாவையோ அப்பாவையோ கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அவளை பத்தி பேசாதம்மா செல்வி. கேடு வர ஊர் ஊரா சுத்துவும் பொருளி பேசவும் இதுக்கு தான் நேரம் கிடக்கு. புள்ளி கூட்டிட்டு போய் அது வேணும் இது வேணும் வாங்குறதுக்கு நேரம் கிடக்கா? சொல்லு. காலங்கத்தால புருஷங்கிட்ட நின்றுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கா. போன பாடு இல்லை, வந்த பாடு இல்லை. அதான் கையோடு நானே கூட்டிட்டு வந்துட்டேன். இல்ல அப்பத்தா, அப்பா கிட்ட கடைக்கு கூட்டிட்டு போய் அம்மா சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்பதான் நீ வந்த, நீ கூட்டிட்டு வந்துட்ட. இல்லைன்னா அம்மா கூட்டிட்டு போயிருக்கோம். வாத்தலை பத்தி சொல்லும் போது உனக்கு கோவம் வருதா? சொல்லு. எவ்வளவு நாளா வீட்டுல இருந்தேன், நோட் புக் வாங்கி தரணும்னு அவளுக்கு நினைப்பு இல்ல? சொல்லு. கரெக்டா ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது தான் நோட் புக் எல்லாம் வாங்க போகணுமா? அறிவு இருக்கா ஏதாச்சும்? படிச்சுதானே அவ. அவளுக்கு சப்போர்ட் பண்ற? பேசாம வா. இல்ல சொன்ன. சரி விடா அப்பத்தா. இன்னாங்க பூவு. எம்மாடி, நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் வீடு வரைக்கும் கொடுத்துடி அம்மா. இல்ல அப்பத்தா, அம்மா தோட்டத்துல பூ பறிச்சு வச்சிருக்காங்க, அது வீட்டுக்கு கொண்டு வரணும். அதான் லேட் ஆயிடுதுன்னு பாக்கேன்.
ஐயோ என் தங்கம் போடியம்மா, நீயே கொஞ்சம் வீட்டாண்ட கொடுத்துடு. திருப்பி எல்லாம் போய் நான் பூ வச்சுட்டு வரேன்னா கொஞ்சம் லேட் ஆயிடும். இவ அம்மாக்காரி வீட்டில் தான் இருக்கிறா, கொண்டு போய் கொடுத்துடியம்மா. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா சாமானை திருடிட்டு வந்து உன் கல்யாணத்துக்கு கொடுப்பணும், சரியா? போடியம்மா, போய் கொடுத்துட்டு வந்துடியம்மா. பாட்டி என்ன சொல்ற நீ? சாமானத்தை திருடி தந்து கொடுப்பியா? ஆமா, உன் கல்யாணத்துக்கு கூட சாமான திருடிட்டு வந்து கொடுக்குறேன். ஐயோ எனக்கு திருட்டு சாமானெல்லாம் எனக்கு வேணாம். ஆமா அப்பதான், எப்ப பாரு நீ அப்படிதான் என்கிட்ட கூட சொல்ற, உன் கல்யாணத்துக்கு சாமான திருடிட்டு வந்து கொடுக்குற, சாமான திருடிட்டு வந்து கொடுக்குறேன்னுட்டு. ஏன் பணம் கொடுத்தா கொடுக்க மாட்டாங்களா? சாமானம் திருடிட்டு தான் வருவீங்களா? சும்மா சொல்றதுடி அப்படி. அப்பதானே நீங்க ஒரு வேலை சொன்னா செய்வீங்க, அதுக்கு தான் சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. சரி போமா, போ வீட்டான கொடுத்துடு. சரி அப்பதா, போலாமா? போலாம் அப்பதா. எனக்கு ஒன்று உட்காரியாமா? வேணாம் அப்பதா, இப்ப பஸ் வந்துரும்ல, போயிடலாம். சரி. அடடே அப்பதான் தூரமா போறீங்களா அப்பதான்? யாரு யாருன்னு தெரியலையே. யாருப்பா? நான் தான் அப்பதான், பாகித்தோட பெரிய பையன். ஓ, பாகியத்தோட பையனா நீ? சரி சரி, எப்போ பார்த்தது, அடையாளம் தெரியல. கண்ணுக்கார கண்ணாடி மாட்டிருக்கியா, அதான் அடையாளம் தெரியல. சொல்லு தம்பி. பரவாயில்ல இருக்கட்டும் அப்பதா, அதுல போய் என்ன? அம்மா நிச்சயதார்த்தத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அதான் வீடு வரைக்கும் வந்து சொல்லிட்டு வரலான்னு வந்தா உங்களை வழியிலே பார்த்தாச்சு, அதான் வண்டியை நிறுத்தினேன். அப்படியா? எப்ப நிச்சயதார்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை அப்பதா. அப்படியா? சரி சரி. அண்ணன்ல எங்க அப்பதா? அண்ணா அண்ணி, இது அண்ணன் பொண்ணா இது? ஆமாப்பா. ஏய் குட்டி, என்ன உன் பேரு? தேன்மொழி மாமா. ஐயோ, பாப்பா பேரு அழகா இருக்கே. நீ வந்துரு, ஞாயிற்றுக்கிழமை மாமாவுக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பா வரணும், சரியா? அப்பதான் அண்ணா அன்னிக்கு சொல்லணுமா? ஆமாப்பா, சொல்லணும் இல்லையா? வீட்டில் முதல் கல்யாணம் சொல்லணும் இல்லையா? அவனும் பெரியவன். போப்பா, வீட்டாண்ட தான் இருக்கிறாங்க 2 பேருமே, போய் சொல்லிட்டு வாப்போ. அப்படியே நம்ம வீடும் பார்த்துட்டு வா. ஆமா மாமா, நீங்க வீட்லயே இருங்க, நான் நோட் புக் எல்லாம் வாங்கிட்டு வரேன், நம்ம 2 பேர் விளையாடலாம். மாமாவுக்கு நிறைய வேலை இருக்குடா, இன்னொரு நாளைக்கு விளையாடுவோம். மாமாவுக்கு கல்யாணம்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேலை தான். இப்போ அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்புவோம்னா, இன்னொரு நாளைக்கு நம்ம விளையாடுவோமா? என்ன சொல்ற? சரி மாமா. சரி, நல்ல புள்ள. சரி அப்பதான், நான் வீட்டை அனுப்ப சொல்லிட்டு போறேன். சரிப்பா. அப்பதான் உண்மையிலே அந்த மாமாவுக்கு கல்யாணமா? நம்மளாம் போக போறோமா? ஜாலி ஜாலி இல்ல? ஆமா, பொண்ணு யாரு தெரியுமா? இப்ப நம்ம பார்த்தோம்லையே செல்வி, அவளைதான் இவன் கட்ட போறான். அவளுக்கு இவனுக்கு தான் நிச்சயதார்த்த கல்யாணமும், சரியா? அப்படியா? 2 பேருக்கு ஜோடி போறது நல்லா இருக்கு. அப்பதான் ஜாலியா இருக்கும். வா வா வா, பஸ் வந்துச்சு, வா. என்னவோ போட்டு உடைச்சா. ஏ பேபி, என்ன பண்ண? என்ன அது சத்தம்? ஒன்னும் இல்லைங்க, பாத்திரம் விழுந்துட்டு வரேன். காஃபி போடுறாங்களோ இல்லையோ, ஆனா கிச்சன்ல இருந்து பாத்திரத்தை உருட்டுற சத்தம் மட்டும் நல்லா வருது. ஏன்னா எப்படின்னு வச்சு சமாளிக்கிறீங்க நீங்க? என்ன செய்யுது, லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், எல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். உனக்கு ஒரு நேரம் இப்படிதானே ஆகும். என் பொண்டாட்டிக்கு அந்த கஷ்டத்தவே நான் கொடுக்க மாட்டேன். நானே காஃபி போட்டு தருவேன், நானே டிஃபன் பண்ணி தருவேன். அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். சந்தோஷமா பார்த்துப்பேன், சந்தோஷமா வச்சுப்பேன். உங்களை மாதிரி எல்லாம் கிச்சனுக்குள்ள பாத்திரத்தை சும்மாவே ஊட்டி விடுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு காலத்துல நானும் இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சவன் தான். இன்னைக்கு சத்தம் கூட போடுறதில்ல, உர மூச்சு கூட கேட்கறது இல்ல. அந்த மாதிரி அடங்கி உடங்கி இருக்கேன். இப்ப நீ பேசுப்பா பேசு. அது உங்க தலையெழுத்து, நான் என்ன செய்ய? ஐயோ, இவங்களா? ஓஹோய் மேடம், என்ன இவ்வளவு தூரம்? எதிர்பார்க்கல, நான் இங்க இருப்பேன்னு எதிர்பார்க்கல. பத்தியா, நான் எங்க இருந்தாலும் ஆண்டவன் உன்னை என்கிட்ட வந்து சேர்த்துருவான். இப்ப நம்புறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பூ கொடுக்க தான் வந்தேன். அப்படியா? பூ கொடுக்கதான் மேடம் வந்தீங்களா? நானும் நீ பூ கொடுக்கறத பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்தேன். ஐயோ, கொல்றாளே, சிரிச்சு சிரிச்சு என்ன கொல்றாளே. ஏய், எதுக்காகடி வந்த? பார்த்தா தெரியல, பூ கொடுக்க வந்தேன். அதான் கையில பூ இருக்கே, தெரியலையா? பூ கையில தான் இருக்கு, ஆனா என் மனசு என்கிட்ட இல்லையே, அது உங்ககிட்ட இருக்கு. மாமனை தான் பார்க்க வந்தேன்னு கொஞ்சம் சொல்றது. ஆசைதான் ரொம்ப. வெட்டாதடி, வடுக்கு வடுக்குன்னு அப்படி வெட்டாதடி, ஒரு மாதிரியா இருக்கு மாமனுக்கு. எங்க போறது, அதான் உன்னை பார்த்தாச்சு இல்ல. நானும் இங்கதால இருக்கேன், என்ன கொஞ்சம் பாருங்க. சொல்லுங்கண்ணே. அண்ணே, அப்பதான் பூ கேட்டாங்களா, அம்மா கொடுத்து விட்டாங்க. என்னங்கண்ணே பூ? ஓ, இப்போதான் நான் தெரியறேனா? என்னண்ணே நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. என்னங்க பூ? அடடே, வா செல்வி, வராதவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வா வா, என்ன கையில பூவோட வந்திருக்கேன்? ஆமாத்தே, அப்பதான் பூ கேட்டாங்களா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி, அதான் அம்மா கொடுத்து விட்டாங்க. நான் வந்தா இங்க யாராரோ இருக்கிறாங்க. ஓ எப்பா, யாரோ இருக்கிறாங்களா? அப்போ இந்த காதல் மன்னனே யாருன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? எது சரியா கேட்கல. சும்மா இருங்கத்தே. என்னங்க பூ? அட, என்ன இது வந்த பிறந்து இந்தா பூன்னு சத்த பொறு வாங்கிக்கிறோம்.
என்ன காதல் மன்னன் நினைத்தேன் வந்தாயின்ற மாதிரி நீ அவளை பத்தி பேசிக்கிட்டே இருந்த, அவளே வந்துட்டா பாத்தியா? அதான் சொல்றது தெய்வீக காதல் எங்களுதுன்னு சொல்லி. அப்புறம் உங்களது தெய்வீக காதலனா அப்படின்னா எங்களது நாரி போன காதலா? சும்மா இரு பேபி, 2 பேரும் தனியா இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு நடு, நம்ம அப்புறமா வருவோம். ஏங்க வேற வேணையே வேணாம், அப்பதான் இப்போ வந்துரும். இவங்க 2 பேரை மட்டும் பார்த்தாங்க வீட்டை 2 ஆக்கிடும். என்ன விளையாடுறீங்களா? சும்மா இருங்க, நம்ம இருந்தாலாச்சும் ஏதாச்சும் சமாளிக்கலாம். அவங்கள தனியெல்லாம் விடுறது வேணா, வேலையை பாருங்க. ஆமாண்ணே, பேபி அக்கா சொல்றது உண்மைதான். எங்களுக்கு என்ன சண்டையா 2 பேரும் தனியா பேசுறதுக்கு? நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம், வேலையை பாருங்க. நாங்க தனியா பேசணும்னு ஒண்ணும் இல்லை. அப்படியா? தனியா பேசணும்னு ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் நேத்து தனியா இருந்து பேசி எல்லாம் சமாதானம் ஆயாச்சு. டூயட் எல்லாம் பண்ணோம் தெரியுங்களா? சும்மா இருங்க. அட உண்மையா தானே நம்ம சொன்னேன். அதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். எதுக்காக இங்க வந்தீங்க? பிளான் பண்ண. பிளானா? என்ன பிளானு? உன் கல்யாணத்தை எப்படி நிறுத்துவோம், உன் நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்துவோம்னு சொல்லி பிளான் பண்றதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தேன். என்னவன்? சும்மா விளையாடாதீங்க. ஏமா அவன் வந்தா பிறந்து இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீயாச்சும் கேளு. எங்க உண்மையா தான் சொல்றீங்களா? நிச்சயதார்த்தம் நிறுத்துவா? ஆமாமா செல்வி, நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்ன நடக்க போதோ ஒன்னும் புரியல. எங்க சும்மா இருங்க, எதுவும் பண்ணி வைக்காம. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறியா அவனை? அப்படி நான் சொன்னேனா? பின்ன ஆளாளுக்கு சும்மா இருன்னா வேற என்ன? இல்ல வேற எதுவும் பிளான் இல்லையா? வேற என்ன பிளான் இருக்க முடியும்? இல்ல கதிர், அதாவது நடக்கிறது நடக்கட்டும், நம்ம வேணா வேற ஸ்டெப் எடுப்போமே. வேற ஸ்டெப்னா புரியல. உனக்கு கல்யாணம் நடக்கும்போது கரெக்டா நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல. இல்ல இதெல்லாம் நடந்தா 2 குடும்பத்துக்கு சண்டை வந்து ஏதாச்சும் நடக்குமோன்னு பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஏமா தாயே, அதெல்லாம் பார்த்தா அந்த பையனோட உனக்கு கல்யாணம் ஆயிடும், பரவாயில்லையா? ஆமாமா, நல்லா யோசிச்சுதான் நம்ம முடிவு எடுக்கணும். என்னென்ன பண்றது அதுக்கு? ஏன்னா இப்படி பண்ணா என்ன? என்ன இல்ல, அந்த மாப்பிள்ளை கூப்பிட்டு வச்சு நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிட்டா என்ன? நீ சொல்றதும் சரிதான். ஆனா அந்த பையனோட முகர கட்டியெல்லாம் பார்த்தா இந்த விஷயத்துல ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே. அவன் வேற மாதிரி இல்ல இருக்கான். வேற மாதிரினா எப்படின்னா எப்படி சொல்றது, கொஞ்சம் குழந்தைத்தனமா, கொஞ்சம் கோவப்படுற மாதிரி, கொஞ்சம் அசடு வலிற மாதிரி, இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி இல்ல இருக்கான். கோவப்படுறவனா இருந்தா பட்டு பட்டுன்னு சொல்லிடலாம், இல்ல சாதுவா இருந்தா ஏதோ மெதுவா சொல்லிடலாம். இவ எல்லாம் கலந்து வச்ச கலவு மாதிரி இல்ல இருக்கான். எப்படி ஆரம்பிச்சு எப்படி அவங்ககிட்ட முடிக்கிறது சொல்லு? வேற வழியே இல்ல, அவங்ககிட்ட பேசிதான் ஆகணும். எங்க நீங்க பேசிதான் ஆகணும்னு சொல்றீங்க சரி, ஆனா எனக்கு என்ன ஒரு மாதிரியாவே இருக்கு. இந்த விஷயத்துல அப்பத்தா வேற சம்மந்தப்பட்டிருக்கு, அதை மறந்துடாதீங்க. இல்லத்தே, எனக்கு ஒரு யோசனை. ஏன் நம்ம பேசாம அந்த பையனோட அம்மா கிட்டே போய் சொல்லக்கூடாது? நானும் கதிரை லவ் பண்றேன்னு சொல்லி ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்கலாம் இல்லையா? நல்லது நடக்குமா? நல்லா சொன்னப்போ ஒரு வகையில நீலாம்பரியை கூட நம்பிடலாம், நம்மளால நம்பவே முடியாது. நீலாம்பரினா கூட நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டா ஒரு வகையில ஏத்துக்கினாலும் ஏத்துக்குமே தவிர, அந்த அம்மா எல்லாம் உங்க லவ் விஷயத்தை போய் சொன்னா கண்டிப்பா ஏத்துக்காது. அந்த அம்மா பேச்சுக்கு 300 வாட்டி சொல்லுது, எனக்கு மான மரியாதை தான் முக்கியம், மான மரியாதை தான் முக்கியம்னுட்டு. அப்படியாப்பட்ட பொம்பளை நீங்க லவ் பண்றதை சொன்னா இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிடுமா? நல்லா சொன்னப்போ. இல்ல, சும்மா சொல்லி பார்த்தேன். ஆளாளுக்கு கொஞ்சம் சும்மா இருங்க, நான் அந்த பையன் கிட்ட பேசிக்கிறேன். அண்ணே, அந்த பையன் நம்பர் இருந்தா கொடுங்க. நம்பரு தரேன் இரு. அண்ணே, இவங்களா? வா சிவா. கதிர், எனக்கு பயமா இருக்கு, அம்மா கிட்ட போய் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி. பயமா இருக்கா? எதுக்கு பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. என்னைக்கா இருந்தாலும் தெரியக்கூடியதுதான். நீ பேசாம இரு, தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது. இவன் மூலியமாச்சும் உங்க வீட்டுல தெரியட்டும். கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம பேசாதீங்க கதிர். இப்போ நம்ம இங்க இருக்கிறத வீட்ல போய் சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? அவங்க வேற பாத்துட்டாங்க, எனக்கு படபடன்னு வருது. எது அவங்களா? என்னடி சொல்ற? பின்ன வாட போட நான் பேச சொல்றீங்க? ஏன் முன்னாடி அவங்க இவங்க நல்லா பேசாத, வாடா போடா கூட சொல்லிக்கோ. சரி சும்மா இருங்க கதிர், பாக்குறாங்க அங்க பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. செல்வி, நீ என்ன செய்றீங்க? அது அது வந்து இல்ல, அப்பத்தா பூ கேட்டாங்களா, அதான் அம்மா கொடுத்து விட்டாங்க, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இவன் என்ன செய்யறாங்க? சொல்லு சிவா, வா வந்து உட்காரு. ஆமா சிவானே, வந்து உட்காருங்க. காஃபி டீ ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். இல்ல அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு சொல்லி விட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம், அதான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்போ தவிர நான் ரோட்லயே பார்த்து சொல்லிட்டேன். அப்போதான் சொல்லி விட்டாங்க, வீட்டுக்கும் போய் சொல்லிட்டு வா, அண்ணன் இருக்காருன்னு சொல்லி, அதான் வந்தேன். வந்துருங்கண்ணே. செல்வி, உனக்கும் எனக்கும் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் சரியா? அந்த வேலை நிறைய இருக்கும், போ வீட்டுக்கு போ. இனி எதுல வந்த? நான் வேணா வண்டியில கொண்டு வந்து விட்டுட்டுமா? சொல்லு. இவ்வளவு திமிர் பத்தி அவனுக்கு. சும்மா இருங்க. இல்ல, நான் நடந்தே போய்க்குவேன். சிவானே, இது கதிர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவரை கூட நீங்க பார்த்துருப்பீங்க செல்வியோட வீட்டுல, ஞாபகம் இருக்கா? பாத்துருக்கேன். இல்ல நிச்சயதார்த்தத்துக்கும் இவங்களுக்கு சொல்லுங்க, எல்லாம் வருவான். நீங்களும் வந்துருங்க. எங்கேக்கு? அதான் சொன்ன இல்ல, ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் சொல்லி, அதுக்குதான். இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் நடக்காது. கதிர் சும்மா இருங்க கதிர், ஏதாச்சும் பிரச்சனையாக போகுது. பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி இருக்க வேண்டியதா? அமைதியா இரு, இதுதான் சான்ஸ். அவன்கிட்ட சொல்லி ஆகணும், பேசாம இரு.
எனக்கு பயமா இருக்கு கதிர். அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். டேய் கதிர், அமைதியா இருல, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட சண்டை வேணாம். ஏங்க சொல்லிட்டு சும்மா இருங்க. இப்ப சொன்னதான் சொன்ன மாதிரி எல்லாரும் முன்னாடி சொல்றதை விட இப்ப இவன் தனியா இருக்கான், இப்ப சொல்றதுதான் நல்லது. அமைதியா இருங்க. ஏமா ஏதாச்சும் ஒண்ணு நடக்கிறதுக்கா? ஒண்ணும் நடக்காது, அமைதியா இருங்க. என்ன சொல்ற? நிச்சயதார்த்தம் நடக்காதா? அதை சொல்றதுக்கு நீ யாரு? நீங்க நிச்சயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியுறீங்களே, அவளுடைய லவ்வர் நான் தான் அவளை கட்ட போறேன். நீ கட்ட போறிய? இன்னும் வளரிக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்றேன். அப்போ கீர்த்தி சொன்னது உண்மைதான். செல்வி, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அது வந்து என்ன வந்து போயின்னு வளரிக்கிட்டு சொல்லு. நான் அவனை தான் லவ் பண்றேன், அவனை தான் கட்ட போறேன்னு சொல்லு. என் பேர் கதிர்னு அதுவும் சொல்லு. கோபப்படாதீங்க கதிர், கொஞ்சம் அமைதியா பேசுங்க. பின்ன நானே சொல்லிட்டேன், இன்னும் வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான். நான் தான் சொல்லிட்டு இல்லையா, அவளை தான் கட்ட போறேன்னு சொல்லி. நாங்க 2 பேரும் 2 வருஷமா லவ் பண்றோம், போதுமா? நீங்க லவ் பண்றீங்கன்னா அது உங்க வீட்டுக்குள்ள சொல்லி இருக்கணும். என்கிட்ட சொல்லி நான் என்ன உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? நானும் புரோக்கரா? சொல்லு. புரோக்கர் எல்லாம் சொல்ல கிடையாது. செல்வியும் நானும் லவ் பண்றோம். செல்வியை விட்டுருங்க, வேற பொண்ணு போய் கட்டுங்க. நீ சொல்லாத. இவனே கொஞ்சம் பொறுமையா பேசுனேன். நீங்க வாய மூடுங்க. சொந்தக்காரங்கன்னு சொல்லி காலை வர விட்டீங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன அவங்க 2 பேருக்கு சப்போர்ட்டா? நான் பார்த்த பொண்ணு அவன் லவ் பண்றேன்னு சொல்றான், அவனை கேட்காம என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கண்ணே, அந்த பையனே எங்க வீட்டுக்கார ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு பூ கொடுக்க தான் வந்தா. அவங்க 2 பேரும் யதார்த்தமா தான் வந்தாங்க. நீங்களும் தான் யதார்த்தமா வந்திருக்கீங்க. நாங்க ஏதாச்சும் சொன்னோமா? சொல்லுங்க பாப்போம். எது சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்க? பின்ன 2 பேரும் உட்கார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் உட்காந்துக்கிட்டு தானே இருந்தான் இவ்வளவு நேரம். என்ன பார்த்த உடனே தானே எந்திரிச்சான். ஏற்கனவே அரசல் பொருசல இவங்களை பத்தி தெரிஞ்சுதான் இருக்கு எனக்கு. ஏதோ போனா போட்டுன்னு இருந்தா இன்னைக்கு என்கிட்டயே சொல்றேன். இவன் என்ன நடந்தாலும் செல்வியை தான் நான் கட்ட போறேன். அதுவும் அவங்க கிட்ட சொல்லிருங்க. அரசல் பொருசல தானே தெரியும், எங்களை பத்தி ஊருக்கே தெரியும். உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு தெரியுமா? நான் அவளை 2 வருஷமா விரும்புறேன். அவங்க வீட்டுல ஏற்கனவே நான் கேட்டாச்சு. அவங்க தான் பிடிவாதமா உனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் என்ன செய்யட்டும்? ஆனா அவளுக்கு விருப்பம் இருக்கணும் இல்லையா? என்னதான் அவன் விரும்புறா, வேணும்னு கேட்டு பாத்துக்கோங்க. உனக்கு செல்வியை கட்டி வைக்கலன்னா ஏன் சொல்லு? உங்க குடும்பம் எப்படியோ நீ எப்படியோ அதனாலதான் எனக்கு கொடுக்குறாங்க. ஏதோ கொடுக்க கூடாதுன்னு நான் சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு. என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாருல? செல்வி என்னதான் விரும்புறான்னு தெரிஞ்சியும் அவ்வளவுதான் கட்டுவேன் நிக்கிற இல்லையா? நீ தான் அசிங்க பிடிச்சுவேன். உன் குடும்பம் தான் தரகட்ட குடும்பம். என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாருல? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உனக்கு மரியாதை அவ்வளவுதான், பாத்துக்க. என்னல செய்வே? என்ன செய்வே? அடிக்க வச்சுவே? எங்க கை வை பாப்போம். கதிர் வேணா கதிர். எங்க கை வை பாப்போம். என்ன மிரட்டியா? அத சொல்றல 2 பேரும் கல்யாணம் கட்ட போறோம்னு சொல்லி. அப்புறம் என்ன எகுற? கொஞ்சம் அடங்கு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். முன்ன மாதிரி முட்டாள் கிடையாது. அடிக்கிறோம் பிடிக்கிறேன்னு சொல்றதுக்கு. இந்த விஷயத்தை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்னு எனக்கு தெரியும். செல்வியை தான் நான் கட்ட போறேன். நீ மரியாதையை ஒதுங்கிக்க. செல்வி, இவன் இவ்வளவு பேசுறான், நீ அமைதியா இருக்கிற. அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது இல்ல? அவகிட்ட நீ பேச தேவையில்லை. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. என்கிட்ட பேசல. மரியாதை இல்லாம வாழை போலன்னு பேசின உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஜாக்கிரதை. அவங்க வீட்டுக்கு எங்க ஃபேமிலியோட கூட்டிட்டு போனது நானு, அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னது நானு. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கேன். நாளைக்கு கல்யாணமும் நிச்சயமா நடக்கும். நீ என்ன யார் வந்தாலும் எங்க கல்யாணத்தை யாரால தடுக்க முடியாது. செல்வி, இவன் இவ்வளவும் பேசுறான், நீ அமைதியா இருக்க. அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது இல்ல? அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே, இவனை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அமைதியா நான் போயிருப்பேன் இல்ல? இன்னைக்கு என் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு நீ பாட்டுக்கு இருக்கிற. அவன் இவ்வளவு பேசுறான், எதுவும் பேச மாட்டியா? சொல்லு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நானும் கதிரும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். எங்க வீட்டுல கட்டாயப்படுத்துனதுனாலதான் உங்களை பார்க்க நான் சம்மதிச்சேன். நான் மனசார உங்களை பார்க்கணும்னு நினைக்கல. ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட சொல்லணும்னு நாங்க நினைச்சோம். ஆனா சொல்லக்கூடிய வாய்ப்பே எங்களுக்கு கிடைக்கல. தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. நீங்க தான் எங்க வீட்டுல சொல்லி எங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கிற அளவுக்கு செய்யணும். என்ன மன்னிச்சிடுங்க. கதிர், நீ கோபப்படாதே. உன் பேர்ல தப்பு இருக்குது. முதல்ல அவங்களுக்கு சொல்லி இருக்கணும். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நானும் லவ் பண்றேன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வராதா? சொல்லு. பொறுமையா பேசு. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசு. என்னத்த பொறுமையா பேச சொல்றீங்களோ தெரியல. நீ கொஞ்சம் பேசாம இரு பேபி. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருந்துட்டாலும். சிவா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. உங்ககிட்ட கோவமா பேசுனதுக்காக என்ன மன்னிச்சிடு. எத்தனோ கல்யாணத்து வரைக்கும் போய் தாலி கட்டுற நேரத்துல கூட கல்யாணம் இருக்கு. இப்போ நிச்சயதார்த்தம் தான். இதுல நிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து சிவா. வாழ்த்துணுமா? நான் யாரு உன்னை வாழ்த்துறதுக்கு? எனக்கும் செல்விக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறது உறுதி. கல்யாணம் நடக்கிறதும் அதை விட உறுதி. வேணும்னா வந்து கலந்துக்க, அச்சதை போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போ. இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். செல்வியெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. எப்ப அவளை முதல்ல பார்த்தோன்னா என் மனசை நானும் தான் பறி கொடுத்துட்டேன். நானும் தான் அவளை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவகிட்ட நான் சொல்லல. கல்யாணம் முடிச்சு கையோட நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ சொல்றேன், செல்வி, நான் உன்னை விரும்புறேன். உன்னைதான் நான் கட்ட போறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ்வளவு சொல்லியும் அவளை விரும்புறேன்னு சொல்ற. உனக்கு அசிங்கமா இல்ல? சொல்லு. நான் எதுக்கு அசிங்க பண்ணும்? நீ தான் அசிங்க பண்ணும். இன்னொரு நிச்சயம் ஆக போறான்னு தெரிஞ்சியும் நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்றேன்ல, நீ தான் அசிங்க பண்ணும். அப்போ நாங்க 2 பேரும் விரும்புறது உன் கண்ணுக்கு தெரியல, அப்படிதானே?
யாரு விரும்பினா எனக்கு என்ன? அவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கலையா? அவ கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறும் இல்லையா? அந்த தாலி நான் கட்டுற தாலியா தான் இருக்கும். இது யார் வந்து தடுத்தாலும் தடுக்க முடியாது. என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோ. அவ கூட நிச்சயம் நடக்கிறது தான். அவ கழுத்துல தாலி கட்டுறது தான். இப்பயே சொல்லிட்டேன். ஏ செல்வி, தயாராயிரு. நாளைக்கு நிச்சயதார்த்தம். அண்ணே நீங்களும் வந்துருங்க. யார் வந்து தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றது காது கொடுத்து கேளுங்க. உங்களை எப்படி கூப்பிடணும்னு கூட எனக்கு தெரியல. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், அதுதான் உண்மை. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்குங்க. இந்த விஷயத்த பெருசு பண்ணாம நீங்கள் தான் ஒதுங்கி போகணும். நான் ஒதுங்கி போகணுமா? நான் எதுக்காக ஒதுங்கி போகணும்? எங்கந்தோ வருவேன், உன்னை பார்ப்பேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், வீட்டுல சம்மதம் கேட்ட உடனே நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன். நீ அப்படியே எவனா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போவேன். நான் எங்கந்தோ வரணும் காதுல பூச்சி தூக்கிட்டு நீங்க 2 பேரும் நல்லா இருங்கன்னு சொல்லி. நானும் உன்னை ஆசைப்பட்டிருக்கேன், உன்னை கட்டணும்னு நானும் ஆசைப்பட்டிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்க. நிச்சயதார்த்தம் நடக்கிறது தான். இப்போ நான் கிளம்புறேன். சீக்கிரமா வீடு போய் சேரு. இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றது உறுதி. என்ன மிரட்டுறியா? மிரட்டி பாக்குறியா? ஏன் முன்னாடி என் செல்வியை நீ மிரட்டுற? உனக்கெல்லாம் கட்டி கொடுத்துட்டா எந்த லட்சணத்துல நீ வாழ்வன்னு இப்பயே தெரியுது. யோகித்து என்னானிட்டு இன்னும் மிரட்டுற? நான் ஒன்னும் மிரட்டல, எச்சரிக்கிறேன், அவ்வளவுதான். ஏப்பா யாராச்சும் லவ் பண்ணதை நீ பாத்திருக்கியா? இல்ல லவ் பண்ண படங்களாச்சும் போய் பாத்திருக்கியா? சின்னஞ்சிருச்சுங்க ஏதோ சொல்லுதுங்க, கேட்டுக்காம இப்படி முரண்டு பிடிக்கிற. ஐயோ உனக்கு என்ன இந்த உலகத்துல பொண்ணே கிடைக்காதா? சொல்லு. இவ ஒருத்திதான் நான் பொண்ணு, ஆளுக்கு பங்கு போட்டுக்கிட்டு சொல்லு. நான் ஒண்ணு 10 பொண்ணை பார்த்துட்டு 11ஆவதா இவளை பார்த்து பிடிச்சி போச்சுன்னு நான் சொல்ல கிடையாது. முதல்ல இவளதான் பார்த்தேன், இவளதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இவளதான் கட்ட போறேன். போதுமா? சும்மா நான் கல்யாணம் கட்ட போறேன் சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் ஆகாது. சட்டப்படி நாங்க மேஜர், எப்படி வேணாலும் நாங்க கல்யாணம் கட்டலாம். யாரும் கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. சிவா, நீயாச்சும் கொஞ்சம் விட்டு கொடுப்பா. ஏன் நீ இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அவங்க 2 வருஷமா லவ் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா? லவ் பண்ண பொண்ணு எப்படி உன்னை கல்யாணம் கட்ட முடியும்? சொல்லு. இந்த நிலைமை உனக்கு ஏற்பட்டு இருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? இல்ல விட்டு கொடுத்துருப்பியா? சொல்லு பாப்போம். இன்னைக்கு அந்த பொண்ணு கட்டணும்னு எவ்வளவோ அவன் போராடிட்டு இருக்கான். அந்த நேரத்துலதான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து அவளை கட்டி கொடுக்குறதா அவங்க வீட்டுல சொன்னாங்க. என்ன செய்யுது? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருதா? கொஞ்சம் நீயும் விட்டு கொடுக்கலாம்ல. இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்கற மாதிரி இல்லைன்னு. நான் இப்போ பொறுப்புறேன். பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நிச்சயதார்த்தத்துல சந்திக்கலாம். எல்லாரும் வந்துருங்க. வராங்க. செல்வி, அலா செய்ற எதுக்காக இப்ப அழுந்துட்டு இருக்க? நான் இருக்கும்போது நீ அழவே கூடாது. என்ன மீறி யாரும் உன் கழுத்துல தாலி கட்டுற நானும் பாக்குறேன். அவன் முன்னாடி அழாத, பேசாம இரு. எதுவா இருந்தா நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பிட்டு இல்ல, உன்னை எந்த காரணத்தினாலும் உன்னை விட்டுட மாட்டேன், உன் கைவிட மாட்டேன். சரியா? அழாத, பேசாம இரு. பாக்குறேன்டா நீ என்ன நினைக்கிட்ட. சி இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவ்வளோலாம் சொல்றோம், காதுல வாங்காம போறான். அப்படியே எனக்கு வராததுக்கு அவன் மண்டே உடச்சிடணும் போல இருந்துச்சு. சே பேபி, நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. இது ஆரம்பத்திலே அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாதது நம்ம தப்பு. இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தாச்சு. செல்வி தான் அவன் பொண்டாட்டி அவன் மனசால நினைச்சிட்டான். இன்னைக்கு வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு நினைக்கும் போது அவனுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? பொறுமையா தான் நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்காக அவன் மேல கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்லை. நீங்க என்னங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு? இவன் சப்போர்ட் பண்ணல, நாயத்தை தான் சொன்னேன். எதுவும் பேசுறதுக்கு இல்லை, பேசாம இரு. எல்லாம் ஏன் தப்பு தான். ஆரம்பத்திலே அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும். திடீர்னு அண்ணன் கல்யாணம் கட்டிட்டு வந்ததுனால என்னால் அவங்க கிட்ட பேச முடியாம போயிடுச்சு. இல்லைன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். வீட்லயே 1008 பிரச்சனை, இதுல இந்த பிரச்சனை வேற. நான் என்னதான் செய்யணும்னு ஒண்ணுமே புரியல. செத்து போயிடும் போல இருக்கு. செத்து போயிட போறியா? அதுக்குதான் இவ்வளவு போராடிட்டு இருக்கிறனா? உனக்கு அப்படிதான் செத்து போகணும்னு தோணுச்சுன்னா வா, 2 பேர் சேர்ந்து செத்து போயிடுவோம். என்னால நீங்க எதுக்கு சாகணும்? நான் தான் சாகணும். உங்களை கட்ட முடியலன்னு நினைச்சு நான் தான் சாகணும். இல்ல, உன்னை கை பிடிக்காத காரணத்தினால நான் தான் சாகணும். வா, 2 பேர் சேர்ந்து செத்து போயிடுவோம். ஆமா 2 பேரு செத்து விளையாடுங்க. உனக்காக அவன் சாவட்டும், அவளுக்காக நீ சாவுவ. நல்லா பேசுறீங்க. அதனாலதான் இவ்வளவு போராட்டமா? சொல்லு. சாகறதுக்கா? என்ன கதிர் இது? செல்வி, நீ ஏமா செத்து போகணும் அப்படி இப்படின்னு 2 பேரும் மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? செத்து போகிறதுக்கா இவ்வளவு எல்லாம் போராட்டம்? சொல்லு பார்க்கலாம். 2 பேரும் 100 வருஷம் வாழணும் காட்டின்னு தானே நாங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மீறி நீங்க பார்த்தா செத்து போறோம் அது இது நிக்கிட்டு. முதல்ல இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துவோம் அதை பத்தி யோசிங்கன்னா. சும்மா செத்து போறோம் கித்து போறேன்ட்டு சாகணும்னா முதல்ல நான் செத்து இருக்கணும் இவ்வளவு கட்டும் போது, தெரியுமா? நீங்க என்ன சந்து கேப்ல சிந்து போடுறீங்களோ? சும்மா பேபி, சும்மா. அப்பதான் அவங்க அமைதியாவாங்க. அதனாலதான், வேற ஒண்ணு இல்ல. உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? அது அந்த பயத்தோடு இருக்கணும். சரியா? இனிமே அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சரி, அங்க பாரு. செல்வி இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் அழுறாங்களா? இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கே அழுந்துக்கிட்டு என்னம்மா இது? இன்னும் இதை விட பயங்கரமான ஒரு கேரக்டர் இருக்கு. அது யார் தெரியுமா? உன் மாமியார் நீலாம்பரி, அதான் கதிரோட அம்மா. அவங்களால நீ எப்படி சமாளிக்கணும் சொல்லு? இதெல்லாம் நீ பார்த்துட்டு ஏதோ அழுதுகிட்டு போமா. நீ முதல்ல வீட்டுக்கு போ. இவன் ஏதாச்சும் வீட்டுக்கு போயிட்டு போறான். அவன் போக மாட்டான் தான் நினைக்கிறான். இருந்தாலும் நமக்கு எதுக்கு? நீ வீட்டுக்கு போ. இவங்ககிட்ட நான் சொல்லி அனுப்புறேன் நாளைக்கு என்ன பண்ணணும்னுட்டு. சரியா? இப்போ கிளம்புமா?
ஆமாமா செல்வி, பேபி சொல்றது உண்மைதான். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஆண்டவும் உன் பக்கம், சரியா? அதனால நீ நினைச்சது தான் நடக்கும். நாளைக்கு நிச்சயதார்த்தம் தானே, நிச்சயதார்த்தம் எப்பவும் போல ரெடி ஆகி வந்து நில்லு. நிச்சயதார்த்தம் ஆனா ஆயிட்டு போகுது. கல்யாணம் கட்டுற நேரத்துல கூட சில விஷயங்கள் மாறுது. இது என்ன பெரிய விஷயமா? போமா, தாலி கட்டுற நேரத்துல கூட ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ பேசாம அது பாட்டுக்கு விடு, நடக்கிறது நடக்கட்டும். என்ன நான் சொல்றது? என்னல கதிர், நான் சொல்றது உண்மைதானே? கரெக்ட் தானே? ஆமா செல்வி, அண்ணன் சொல்றது உண்மைதான். எது வேணாலும் நடக்கட்டும், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. நிச்சயதார்த்தம் தானே, ஆனா ஆயிட்டு போகுது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு, சரியா? இப்ப நீ போயிட்டு வா. கதிர், இப்போ நான் சொல்றேன், நீங்க கட்டுறது தான் என் கழுத்துல தாலி. வேற யாரு கட்டினாலும் அது என் கழுத்துக்கு தூக்கு கயிறா தான் மாறும். நான் சாகுறது வாழ்றது உங்க கையில தான் இருக்கு. நிச்சயதார்த்தமோ என்னவோ ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது. நான் தாலின்னு ஒன்று கட்டினா அது நீங்க கட்டுற தாலியா தான் இருக்கணும். இல்லை என்னை உயிரிடவே பார்க்க முடியாது கதிர். இது உண்மை, உங்க மேல சத்தியம். இப்பே சொல்லிட்டேன். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். செல்வி, நானும் போயிட்டு வரேனே. ஏங்க பாத்தீங்களா, எப்படி இருந்த பிள்ளைங்க எப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கவே பாவமா இருக்குங்க. நாளைக்கு என்ன நடக்க போதோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. நடு. உடலோர் கூடலோ